ஹாய் காய்ஸ் நடத்துகிறோம் வெல்கம் டு அரப்படியா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் பயாலஜி சாப்டர் 5 அதாவது லைஃப் ப்ராசஸ் சாப்டரில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் அனிமல்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது நம்மளோட ஹார்ட்டை பற்றி பார்த்துருந்தோம், பிளட் வெசல்ஸ், பிளேட்லெட்ஸ், லிம்ஃப் இதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இப்போ பிளான்ஸில் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது போதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்போம். பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோசிந்தட்டிக் எனர்ஜியும் CO2 வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கும். ஸோ அதர் கைண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து ரா மெட்டீரியல் கிடைக்குன்னா அது இருக்கிறதுலே பக்கத்தில் ரிச்சான ரிசர்வ் இருக்கிற ஒரே ஒரு இடம் தான் அது மண் மட்டும்தான். ஸோ சாயில். ஸோ அதனால் பிளான்ட்ஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரா மெட்டீரியலோட சோர்ஸ் வந்து நமக்கு சாயிலுங்கிறதுனால அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், அதர் மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் கான்டாக்டாக இருக்கிற ஒரே விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூட்ஸ் தான். ஸோ பிளான்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட் வந்து சாயிலோட கான்டாக்டாக இருக்குன்னா அது ரூட். ஸோ இந்த ரூட்டில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது வந்து டிசால்வ் ஆகுதுன்னா அது வந்து கொஞ்சம் இடத்துல வந்து அந்த இடத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ் ஆகிடும். ஆனால் அது ரொம்ப இதுவாக இருக்கிறப்போ அதாவது டிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சில மாடிஃபிகேஷன் தேவைப்படும். பட் இஃப் தீஸ் டிஸ்டன்ஸ் பிகம் லார்ஜ் பிகாஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் த பாடி பிளான்ட் டிசைன், diffusion process will not be sufficient to provide raw material in leaves and energy in roots. A proper system of transportation is therefore essential in such situations. ஸோ பிளான்ட் வந்து ரொம்ப வந்து லாங்காக இருக்குது, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல வந்து டிஃப்யூஷனால் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வேலையை செய்ய முடியாது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா தேவை. Energy need differs between different body design. Plants do not move and plants body have a large proportion of dead cells in many tissues. So பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் சொல்கிறத விட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு அவ்வளோ தேவையில்லை, இது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து மூவ் ஆகாது, அது மெயினான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா பிளான்ட்ஸோட பாடியில் வந்து லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட் செல்ஸ் இருக்கும். ஸோ டெட் செல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பிளான்ட்டோட அதாவது இப்போ ஒரு ட்ரீ எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ட்ரீக்கு வெளியில் இருக்கிற பார்க் அதாவது அந்த பட்டை, ஸோ அந்த மரப்பட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸால் மேடானது தான். ஸோ அந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கே தவிர அது வந்து பார்த்திங்கன்னா அதோட லிவிங்கோட வந்து பார்த்திங்கன்னா தேவையே இல்லை. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட மோஸ்ட் ஆஃப் த பாடி செல்ஸ் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா டெட் செல்ஸாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ரேட்ஸ் வந்து இது கம்மியாக தான் இருக்கும் பிளான்ட்ஸுக்கு. As a result, plants have low energy rate and can relatively use slow transport systems. ஸோ நம்ம அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஏன்னா மேஜர் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பிளான்ட்ஸ் தான். The distance over which transport systems have to operate, however, can be very large in plants such as very tall trees. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா plant transportation system will move energy stores from leaves and raw material from roots. These two pathways are constructed independently organized tubes. One, the xylem moves water and minerals obtained from the soil. The other, phloem, transports product of photosynthesis from the leaves where they are synthesized to other parts of the plant. We have studied the structure of these tissues in detail in class 9th. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இதாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா xylem. ஸோ xylem என்ன பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரையும் மினரல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சாயிலில் இருக்கிறத வந்து மூவ் பண்ணுது. அதே ஃப்ளோயம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்ஸ், அதாவது என்ன சொல்கிறது எனர்ஜியையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த லீவ்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து வேறு பிளான்ட்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ளோயம் வந்து ஃபுட்டையும் xylem வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது. We have studied the structure of these tissues in detail in class 9. ஸோ கிளாஸ் 9th வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைசி சாப்டரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இப்போது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் இன் xylem tissues, vessel and tracheids of the root. ஸோ xylem வந்து பார்த்திங்கன்னா வெறும் xylem மட்டும் இருக்குது, xylem tissue இருக்கும், xylem vessels இருக்கும், xylem tracheids இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் சிஸ்டம் ஆஃப் வாட்டர் கண்டக்டிங் சேனலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். So at the roots, cell in contact with the soil activity take up ions. This creates a difference in the concentration of these ions between the roots and the soil. Water therefore moves into the root from the soil to eliminate this difference. This means that there is steady movement of water into root xylem, creating a column of water that is steadily pushed upward. So இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து எப்படி வந்து ரூட்ஸ் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுதுங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுதுன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இயான்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ இயான்ஸ்னு நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த மாதிரி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ரூட் சைலம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஆகுது. ஹவவர் திஸ் ப்ரெஷர் பை இட் செல்ஃப் இஸ் அன்லைக்லி இனஃப் டு மூவ் வாட்டர் ஓவர் த ஹைட் தட் வி காமன்லி see in plants. Plant use another strategy to move up water in xylem upwards to the highest point of the plant body. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா xylem வந்து தண்ணியை வந்து எடுக்குது. ஆனால் ரொம்ப ஹையஸ்ட் பார்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்னா ட்ரீஸோட ஹையஸ்ட் பார்ட்ஸுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து ஒரு புதுசான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும். ப்ரொவைடட் தட் பிளான்ட் ஹேஸ் an adequate supply of water, the water which is used lost through the stomata is replaced by the water from xylem vessels in the leaf. In fact, evaporation of water molecules from the cell of the leaf creates a suction which pulls water from the xylem cells of the root. The loss of water in the form of vapor from the aerial parts of the plant is known as transpiration. Thus, transpiration helps in the absorption of upward movement of water and minerals dissolved in it from the roots to the leaves. It helps in temperature regulation. The effect of root pressure in transportation of water is more important at night. During the day, when the stomata are open, the transpiration pull becomes the major driving force in the movement of water in the xylem. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷனல் புல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பிரேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம எவாப்ரேஷன்லாம் வந்தோம்னா சாதாரணமாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சன் வந்து எவாப்ரேட், அதாவது இழுக்கும். ஸோ அது வந்து இழுக்கும்னு சொல்கிறதோட வந்துன்னா அதை வந்து ஹீட் பண்ணி அந்த வந்து பார்த்திங்கன்னா கேஸாக மாதிரி அது மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுவாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஸ் இல்லைன்னா பிளான்ஸில் நடக்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா, மேலே இருக்கிற லீவ்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு புல்லாகும். ஸோ ஒரு சக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். ஸோ அதுமாதிரி ஒரு சக்ஷன் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிறப்போ கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது இழுக்கும். ஸோ மேலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இழுக்கிறப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற நியூட்ரிஷன்ஸான வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினரல்ஸ் கலந்து அந்த வாட்டர் வந்து மேலே வரும். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலே விட்டுறதுனால இந்த இடத்துல வந்து இது எப்போ நடக்கும்னா ஒரு இனஃபான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாதா வாட்டர் வந்து வெளியில் போகிறப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால் டெம்பரேச்சர் ரெகுலேஷனுமே நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினரல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானுக்கு கிடைக்கும். தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் கிட்ட தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா ஒரு மேஜர் டிரைவிங் ஃபோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த xylemல. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து டிரான்ஸ்பிரேஷனல் புல்லுன்னு சொல்லுவாங்க. இப்போது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியை வந்து எப்படி வந்து போகுதுங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ ஃபுட் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் வி ஹவ் டிஸ்கஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இன் பிளான்ஸ். Now let us consider how the product of metabolic process, particularly photosynthesis, are moved from leaves, where they are formed, to other parts of the plant. This transport of soluble products of photosynthesis is called translocation, and it occurs in the parts of the vascular tissue known as phloem. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாதாரண தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போகிறத வந்து நம்ம xylemல வந்து பார்த்தோம்னா அது டிரான்ஸ்பிரேஷனல் புல்லுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருந்தோம். இந்த மாதிரி வந்து ஃபுட்டு வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறது வந்து நமக்கு டிரான்ஸ்லொகேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயமில் தான் வந்து நடக்கும். பிசைட்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் photosynthesis, the phloem transports amino acids and other substances. These substances are especially delivered to the storage organs of the roots, fruits, seeds, and to growing organs. The translocation of food and other substances takes place in the sleeve tubes with the help of adjacent companion cells, both in upward and downward directions. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமினோ ஆசிட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். அப்புறம் அதர் சப்ஸ்டன்சஸ். ஸோ அது எங்கெங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ரூட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரோயிங் ஆர்கன்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீவ் டியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் ஆஃப் கம்பேனியன் செல்ஸ். ஸோ கம்பேனியன் செல்ஸோட ஹெல்ப்பில் வந்து நடக்குது. இது வந்து ஃப்ளோயமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா அது அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். ஆனால் xylemனா பார்க்குறப்போ வெறும் ஒரே ஒரு டைரக்ஷன், அதுவும் அப்வர்ட் டைரக்ஷன் மட்டும்தான்.
Unlike transport in xylem, which can be largely explained by simple physical force, the translocation in phloem is achieved by utilizing energy. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக xylem வந்து நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிட்டோம் சக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த செக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறனால அப்படியே வந்து தானே தண்ணி வந்து மேலே வருதுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் டிரான்ஸ்லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகும். மெட்டீரியல் லைக் சுக்ரோஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு phloem tissue using energy from ATP. This increases the osmotic pressure of the tissue, causing water into moving. This pressure moves the material in the phloem to tissues that which have less pressure. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா phloem tissues வந்து அதுக்கு தேவையான ஃபுட் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். This allows a phloem to move material according to the plant's need. For example, in the spring, sugar stored in roots or stem tissue would be transported to the buds which need energy to grow. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரூட்ஸ் அப்புறம் ஸ்டெம்மில் ஸ்டோராக இருக்கிற எனர்ஜி அதாவது சுகரை வந்து எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பட்ஸுக்கு கொடுக்கும். ஸோ தேவையான டைமில் தேவையான இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயமால் கொடுக்க முடியும். ஸோ xylem மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது. ஸோ இது வந்து எனர்ஜி கன்சர்வ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டெவலப்டாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்க்ரீஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்க்ரீஷன் வந்து சாப்டர் இதை மட்டும் நம்ம முடிச்சிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.